வணக்கம். இந்த வீடியோவில் 4% புதிய அகவலைப்படி டிஏடிஆர் உயர்வு மற்றும் அரியர் தொகை சார்ந்து 5/8/2026 சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் தகவல் சார்ந்து விவரங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மத்திய அரசு ஊழியர்கள் பொறுத்தளவில் தற்போது அதிக எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது தங்களுக்கு எப்போது அடுத்த அகவலைப்படி உயர்வு வரும் என்பதற்காக தான். இதில் குறிப்பாக 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் அமலுக்கு வர வேண்டிய அகவலைப்படி உயர்வு எவ்வளவு இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு இடையில் 8வது ஊதியக்குழு சார்ந்த விவாதங்கள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய காலங்கள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதற்கு முன்பாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் மத்திய அரசு அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணத்தில் 2% உயர்வை அறிவித்தது. ஜனவரி 2026 முதல் இந்த உயர்வு அமலுக்கு வந்தது. இதன் மூலம் மொத்த டிஏ 58%லிருந்து 60% உயர்ந்தது. இந்த உயர்வு அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியர்களின் வருமானத்தில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அடுத்த கட்ட உயர்வாக ஜூலை 2026க்கான டிஏ உயர்வு குறித்து பெரிய எதிர்பார்ப்புகள் உருவாகியிருக்கிறது. சமீபத்தில் வெளிவந்த பணவீக்க தரவுகள் இதற்கு முக்கியமான காரணமாக அமைந்துள்ளன. இதனுடன் எரிபொருள் மற்றும் மின்சார செலவுகள் உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல், டீசல் மற்றும் சிஎன்ஜி விலையில் ஏற்பட்ட மாற்றங்கள் நடுத்தர வர்க்க மக்கள் மற்றும் தினசரி பயணிகளுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தியிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்கக்கூடிய வகையில் அரசு ஊழியர்கள் அதிக அளவில் டிஏ உயர்வை எதிர்பார்த்து வருகிறார்கள். அகவலைப்படி என்பது பணவீக்கம் காரணமாக ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவின் தாக்கத்தை குறைக்க அரசு வழங்கக்கூடிய கூடுதல் தொகை. இது ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் 1% கணக்கீடு செய்யப்படும். இதன் காரணமாக அடிப்படை சம்பளம் அதிகமாக உள்ளோருக்கு அதிக அளவில் டிஏ உயர்வு கிடைக்கும். தற்போது கிடைத்துள்ள AICPE தரவின் அடிப்படையில் கணக்கீடு செய்து பார்த்தால் ஜூலை 2026 முதல் அகவலைப்படி உயர்வு 3 முதல் 4% வரை உயர வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மார்ச் 2026இல் AICPE குறியீடு 149.1ஆகவும், ஏப்ரல் மாதத்தில் 149.9ஆகவும், மே மாதத்தில் 150.8ஆகவும் இருந்தது. ஜூன் மாதத்தில் இது 151.7.8 என்று கணிக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 மாத சராசரி AICPE குறியீடை வைத்து கணக்கிட்டால் ஜூலை 2026 முதல் 63 அல்லது 64% அகவலைப்படி உயரும். அதாவது தற்போது 60ஆக உள்ள அகவலைப்படி 3 முதல் 4% வரை உயர வாய்ப்பு இருக்கிறது. இது நடைமுறைக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களுடைய மாத சம்பளத்தில் மீண்டும் கணிசமான உயர்வு ஏற்படும். இந்த டிஏ உயர்வு 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் 8வது ஊதியக்குழு சார்ந்த அறிவிப்புகளும் வர இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய காலத்தில் பல நல்ல செய்திகள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.